என்னதான் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ஃபுட்பால் விளையாடினாலும் இந்த கேம் விளையாடுற மாதிரிலாம் எதுவுமே வராது. அப்பலாம் கிளாஸ்ல போர் அடிக்கும் போது ஒரு பெண்ணு ஒரு நோட்டு இருந்தா போதும், போன் தேவையில்லை. கிளாஸ்ல நம்ம தோழர்கள் போனை தூக்கி ஃபுட்பால் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க 2 பேருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினால நாங்க எக்ஸோ பிங்கோ இந்த பென் கேம், இந்த பென் கேமோட பேர் எனக்கு என்னன்னு தெரியல, நீ யாராவது தெரிஞ்சதா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்மளோட ஓஜி கேமான பென் ஃபைட் தான் விளையாடணும். என் வாழ்க்கையிலேயே நிறைய பெண்ணுல காவு குத்துருக்கானா அது இந்த கேம்ல தான். ஆனா பாதி பெண்ணுங்களை லஞ்ச் பிரேக் உள்ள அழுது வாங்கிடுவேன். சொல்றது கேவலமா இருக்கு, இருந்தாலும் அடி வாங்குற எனக்கு தானே தெரியும் வீட்டுக்கு போனா என்ன நடக்கும்ட்டு. பென் ஃபைட்ல நம்ம டீ ஷாட்லாம் அடிச்சு காமிச்சா நம்ம பையன் பயந்துட்டான். சரி அவனை இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோன் பேப்பர் கூப்பிட்டேன். ஏய் தம்பி, இந்த கேம்ல 5 ரவுண்டு 3 ரவுண்டு வின் பண்ணவன் வின்னர். அந்த 3 ரவுண்டு வின் பண்ணாதவன் கிளாஸ் முன்னாடி போய் நின்னு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு. டேய் புள்ள என்னடா வளப்புற அப்படின்னு மதுரை பாஷையிலே கேட்டா. டேய் தம்பி நீ ஆடு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல அவர் முச்சு விட்டேன். 2வது 2 ரவுண்ட்ல என்ன முச்சு விட்டான். இப்ப ஆளுக்கு 2 ரவுண்ட்ல இருக்கும். கடைசி ஒரே ரவுண்ட் அதுல யாரு தோக்குறாங்களோ அவங்க தான் முன்னாடி போய் நின்னு ஆடணும். எனக்கு ஒரே பயமாயிடுச்சு. கடைசி ரவுண்ட்ல கத்திரியை போட்டு காகிதத்தை கட் பண்ணிட்டு டேய் என்ன புள்ள வளப்பிட்டனா அப்படின்னு அவன் மதுரை பாஷையில நான் கேட்டேன். போ ஏன்சி போய் ஆடு போ அப்படின்னு. அவன் யாரையே பார்க்காத நேரத்துல டக்கு டக்குன்னு ஆடின்னு வந்துட்டான். இப்படிதான் இன்னையோட கிளாஸ் எனக்கு போர் அடிக்காம ஜாலியா முடிஞ்சது. நீங்களும் ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி கேம்லாம் ஆடி இருப்பீங்க. அந்த கேம் பேரை கமெண்ட்ல போட்டு அதை யாரு கூட ஆடுவீங்க அப்படின்ட்டு டாக் பண்ணிட்டு போங்க. அப்படியே அண்ணனுக்கு ஒரு ஃபாலோ தட்டி விட்டுருங்க. மிக்க நன்றி மக்களே.